மரியாதை. ஆமாங்க. ஆர்ப்பாட்ட ஆரவல்லி. ஆரவல்லி எப்படி? ஆர்ப்பாட்ட ஆரவல்லி. எப்படி எப்படி? ஆர்ப்பாட்ட ஆரவல்லி. ஆர்ப்பாட்ட ஆரவல்லி. ஆரவல்லி அல்லது அள்ளிமுத்து பந்தயம். அள்ளிமுத்து பந்தயம். ஆமா. இந்த நாடகத்துல என் பேரை சொல்லுகிறேன். செவி குடத்தை கீழே அடி வாங்கி வீட்டுல எந்திரிக்க முடியாத அளவுக்கு படுத்துக்காத. குடும்பத்தை சமாளிக்கிற அளவு வச்சுக்க குடும்பத்துல. எனக்கு வேற 2 குடும்பம் தான். ஆமா, சந்தோஷம். இது உண்மை. இந்த காலையே பொதுவா நல்லா கொடுத்துருவாள். நல்லா பண்ற அப்படி வெட்டி மரகரியன். வெட்டி மதகரியன். 12,000 கஜேந்திர பாய்ந்த. 12,000 கஜேந்திர பாய்ந்த. என் பேரோ? உங்கள் பேரோ? மதங்கொண்டா பீமன். மதங்கொண்டா பீமன். பீமராஜனுக்கு. பீமராஜனுக்கு. ஐயா, நீங்களும் பீமராஜான்னு சொல்றீங்க. ஆமா, பீம மகாராஜனா இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? உங்க அம்மா உங்க அப்பா யாருங்க? என்னை 10 மாதம் 300 நாளாக. 300 நாளாக என்ன அந்த தசமத பெற்ற தாய் தந்தை? தாய் தந்தை யாருங்க? ஏய் ஓய், என்ன அடையாளம் தெரியலையா? தாய் தந்தை யாருங்க? மகாராஜா உங்க மேல போட்டியா? இல்லைங்க, தெரியாத பண்ணிவிட்டேன். என்னை 10 மாதம் 300 நாளாக. 300 நாளாக அப்படியே
மாதம் 300 நாளாவே சம்பந்தப்பட்ட தாயினுடைய பேரோ என் தாய் குந்தி மந்தாராதேவி. அடே உன் தாயோ குந்தி மந்தாரி. குந்தி மந்தாரி இரண்டு தாய். ஆமா. அடே கண்ணு. என் தந்தையா யாருங்க? என் தந்தை யார் தெரியுமா? என் தந்தை யார்? பாண்டுபுத்திர மகாராஜன். அடே கண்ணு. பாண்டுபுத்திர மகாராஜன். பாண்டுபுத்திர மகாராஜன் சொல்றீங்க. பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும் நாங்க எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேருங்க? மாதவா என் உடம்புறப்பட்டு சொல்கிறேன். சத்தம் போடாதீங்கடா. எத்தனை பேர்? எங்க அண்ணா கபடி வஞ்சகமல்லாதாய். தர்மமே நிச்சயம். தர்மமே ஆச்சாரம். இந்த தர்மத்தை தலை தாக்கும் மன்னன் எங்க அண்ணா தர்மபுத்திர மகாராஜன். அடே ஒன்னன் பேரோ தர்மபுத்திர மகாராஜன். ஆமா. அப்படி பேரோ விதிஷ்டன் சொல்லிக்கூடிய எங்க அண்ணா தர்மர் மூத்த அண்ணன். மூத்த அண்ணன். என் பேரோ இரண்டாவது என் பேரோ வெட்டி வதகரிய பீமையான் பேரு. பீமச்சேனன். ஆமா. அவர் யாரு தெரியுமா? யாரு? என் தம்பி ஆளாள அழக மன்னன் அர்ஜுன் இருக்கிறாரு. அவன் எனக்கு எளிய தம்பி. நகல சகாதேவன் என் நலமுன தம்பிமார்கள். சிறிய தம்பிமார்கள். ஆமா. என் தாய் குந்தமாதேவி எத்தனை பேர் தெரியுமா? தர்மன், பீமன், அர்ஜுனன். என் சிறிய தாய் மந்தாரிக்கு நகல சகாதேவன். என் தங்க சங்குபதி ஒன்று. தங்கச்சிக்கிறடா. சங்குபதி. ஓ சங்குபதி. ஆமா. தங்கச்சி இருக்குதா? இடம் இருக்குதான் மச்சான் டீ சாப்பிடுறியா? வா மச்சான் டீ சாப்பிடு மச்சான். கொடு. இரு மச்சான். மச்சான் உனக்கெல்லாம் தான் மச்சான். இரு மச்சான் நானே குத்துறேன்.
தாயாரி சரி விடுறா. உனக்கு கொத்தன மாதிரி மனுஷில வச்சுக்க. என் தங்க சங்குபதி ஒன்று எப்படி 6 பேராக பிறந்து பிறந்து இந்த அஸ்தாபுரத்துல யார் எத்தனை பேர் சொந்தக்கார் தெரியுமா? எத்தனை பேருங்க? 3 பேர். 3 பேர். அது யார் தெரியுமா? யாரு? என் பெரிய தந்தை திருதராட்டிய மகாராஜன். திருதராட்டிய மகாராஜனுக்கு கவரூர்கள் சரியா 100 பேர்கள். 100 பேர்கள். என் தந்தை பாண்டுபுத்திர மகாராஜனுக்கு பாண்டவர் 5 பேர்கள். 5 ராஜாக்கள். என் சிறிய தந்தையார் யார் வித்ர மகாராஜன் திருமணம் இல்லாதவர் விபச்சாரியா இருக்கிறார். விபச்சாரியா? ஆமா. இப்படி 3 பேராக பிறந்து பெரிய தந்த மக்களாக துரியனுடைய கூட பிறந்தீங்க 100 பேராக பிறந்து நாங்க பாண்டவர் 5 பேராக பிறந்து சண்டாளைய பெரிய தந்த மகனாக சண்டாள துரியன் சேர்ந்து ஒன்றா வாழ வழி இல்லாம அவன் மனிதரை போறாம எண்ணத்தை வைத்து எங்களுக்கு முத என்ன தெரியுமா? இருங்க நிறுத்துப்பா. அம்மனுடைய பராசக்தியுடைய ஆலயத்துக்கு முன்பதாகவே நம்மளுக்கு குடுத்து பேர் வாங்குறார். அவங்க குடும்பத்துல ஒரு காட்டு கருப்பு கட்டிச்சு ஒவ்வொரு புள்ளி தூணியும் கிட்டார்தால் விட்டு விளங்கி அந்த பராசக்தி காளி நீடி காளி அவருடைய அருளால அந்த குடும்பம் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டால அம்மனை பராசக்தி வடிக்கிற துரியன் கூடி வாழாம எங்களை என்ன செய்தா தெரியுமா? செய்தான் எங்க பாருங்க பூசாரி சலமுகிறாரு மாதவா என்ன எங்களுக்கு என்ன செய்தா தெரியுமா? நல்லா போகின்ற வழியில பொய்க்குளி உங்குன்ற சாதத்தில் விஷம் சண்டாள மனமாவி சண்டாள வீம எங்களுக்கு சாப்பாடு பண்ணி எனக்கு எப்படி போடுமா தெரியுமா? எப்படிங்க? நம்ம கருப்பையா இருக்கிறார் பத்தியா நம்மளுக்கு வாரி வழங்கி இருக்கிறார் 50 ரூபா. அவருடைய குடும்பத்துல ஒரு காத்து கருப்பு கந்திச்சு ஒவ்வொரு பிள்ளை சூனியம் விலகி இந்த பராசக்தி காளி நீருக்கு காளி இந்த அம்மனுடைய அருளால அவங்க குடும்பம் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டால ராஜசேவர பராசக்தி வெடிக்கிற மனசோ மாதவா ஐயா எனக்கு சாப்பாடு எப்படி கொடுப்பான்னு தெரியுமா? சாப்பாடு எனக்கு எப்படி செய்வா தெரியுமா? எப்படிங்க? சண்டால துரியன் சாப்பாடு செய்து பெரிய மலை போல் குமிப்பா. பெரிய மலை போல் குமித்து அந்த சாப்பாட்டை ரெண்டா இப்படி பிரிப்பாடா. பிரிப்பா எதுக்காக தெரியுமா? இந்த பாதி சாப்பாடு எனக்காகவும் எனக்கு என்ன தெரியுமா? சாப்பாடு சண்டை தான் எனக்கு தெரியும். சாப்பாடு சண்டை எனக்கு சாப்பாடு இந்த சண்டை தான் தெரியும். கபடி வஞ்சமெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எதுவும் தெரியாது. அதனால இவருடைய அண்ணா தம்பிகளுக்கெல்லாம் பாதி சாப்பாடு. இந்த பாதி சாப்பாட்டுல மாத்திரம் விஷத்தை கலந்து வைத்தான். நான் கபடி வஞ்சங்கள் தெரியாம இந்த பாதி சாதத்தை விஷத்தை சாப்பாட்டை சாப்பிட்டேன். சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கு பிறகு எனக்கு மயக்க ஏற்பட்டு விட்டது.
மயக்க வந்த உடனே தம்பி வீமன் நித்திரையா தான் இருக்கிறார் சொல்லி இவருடைய அண்ணா தம்பி சகாதேவன் அர்ஜுனன் அவங்க எல்லாம் பாடி கூட சென்று விட்டார். நான் மயக்கத்தோட கறந்து விட்டேன். துரியனுக்கு மாத்திரம் தான் தெரியும் வீமன் விஷ சாப்பாட்டை சாப்பிட்டா இவன் முடிஞ்சுட்டாங்கிறது என்ன துரியனுக்கு தான் தெரியும். ஆமா, என்ன செய்தான் தெரியுமா? கைய காலை கட்டி என்னை கொண்டு போய் கடல்ல எரிந்து விட்டான். கடல்ல நான் கடல்ல போகும்போது இந்த கடல் எங்க சென்றது தெரியுமா? எங்கீங்க? பாதாள நாகலோகத்துக்கு போனது. அந்த பாதாள நாகலோகத்துல அதெல்லாம் எங்க இடம் இருக்கு தெரியுமா? எல்லாம் நாகசர்ப்பம் கூட்டம். நாகசர்ப்பம். இந்த நாகசர்ப்பம் எல்லாம் என்னை விட்டதாடா. என் மயிர்கால் ஒரு நாகசர்ப்பமாக உரிந்தது. இந்த மயிர்காலுக்கு ஒரு நாகசர்ப்பம் உரிய போது விஷமெல்லாம் தெரிந்து விட்டாது. அவ கொடுத்தான் இந்த விஷம். இந்த விஷமெல்லாம் கலந்து விட்டது. இது பாம்பு உறிஞ்சுதல. ஆமா, ஒட்டால் மாத்திரம் கருத்த மேனி ஆகி விட்டது. அப்பதான்டா கருத்த மேனி பெருத்த உருவமாகி விட்டான். பிறகு என்ன செய்தா தெரியுமா? இப்படி ஒரு நாட்டுக்கு வந்தவன் யாருமே கிடையாதுன்னு சொல்லி பாஞ்சால மன்னர் என்ன செய்தார்? என்ன ஆணை இழுக்க முடியாத சங்கிலியில கட்டி கொண்டு போய் என்ன செய்தா தெரியுமா? கதாயத்தலை அடித்தான். கதாயத்தலை அவன் அடிக்கிற அடி எனக்கு கொஞ்சம் கூட தாங்கவில்லை. இவ்வளவு அடி வாங்கினதுக்கு பிறகு பாஞ்சால மன்னர் என்ன செய்தா தெரியுமா? இந்த பாதாள நாகலோகத்துக்கு வந்து யாரும் இப்படி செவிச்சு போனதும் இல்லை. இவன் வந்திருக்கிறான், இவனுக்கு பரிசையா கொடுக்க சொல்லி எனக்கு என்ன பரிசு முதல் சொன்னார் தெரியுமா? பரிசு என்னுடைய மகளாக உழுவி இருக்கிறார். திருமணத்தை செய்து கேட்டார். அப்ப சொன்ன நான், உன் மக உழுவி இந்த வழியில தப்பி ஒரு நாளைக்கு வருவான், அவனுக்கு தான் தகுதின்னு சொல்லிவிட்டேன் நான். அப்ப பார்த்து விட்டு பாஞ்சால மன்னர் எனக்கு என்ன கொடுத்தா தெரியுமா? என்னங்க கொடுத்தா? அந்த கதாயுதம். எப்படி 12,000 வெஜேந்திரபுல பாய்ந்த அந்த கதாயம். இந்த கதாய் எனக்கு பரிசாக கொடுத்தான். பரிசாக வாங்கி நான் அஸ்தாபுரத்துக்கு வரத்துக்கு வந்தோம். எல்லாம் சின்ன சிறு வயதாக இருந்தோம். சிறிய பருவமா இருக்கும் போது என் தாய் தந்தை, என் தாய் சிறிய தாய் என்ன ஆனார் தெரியுமா? செத்து விட்டாரா செல்வா? மகாராஜா, என் தந்தையார் பாண்டுபுத்திர மகாராஜனும் என் சிறிய தாய் எங்க சென்றார் தெரியுமா? எங்கீங்க? சுரங்கவனம் சென்றார். அந்த சுரங்கவனத்துல யாருடைய சாபத்துல செத்தார் தெரியுமா? யாருடைய சாபத்துல? அவன் அந்த முனிவர் சாபத்தினால. அப்ப ஏன் முனிவர் சாபத்தை கொடுத்தார் தெரியுமா? ஏங்க? கணவனும் மனைவி இன்ப சுகத்துல ஈடுபடுவதற்காக கபடிமான் உருவத்தை மாற்றி கணவனும் மனைவி இன்ப சுகத்தில் இருந்தார். என் தந்தை பாண்டுபுத்திர மகாராஜன்
எல்லாம் இந்த பணம் கொடுத்தாலே தானே போகுது. பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வந்து படிக்க கல்விக்கிறோம் மார்க்கொண்டாய் போல பணம் தலைங்க எடுத்தா வேலையே இருக்குது. நீ எங்க எதுவுமே எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறியா? மதவாட தலைங்க எடுத்தா வேலையே இருக்குது. மாதவா பேச மாட்டியா? சொல்லுங்க மகாராஜா. தந்தையார் அந்த அமுதத்தை முடிவு சாபத்துல செத்துக்கு பிறகு நாங்க என்ன செய்த தெரியுமா? என்ன செய்தீர்கள்? பாண்டவர் ஐவர் அஸ்தாபுரம் வந்தோம். அஸ்தாபுரம் வந்ததுக்கு பிறகு சண்டால பாவி துரியன நாடு கேட்டோம். நாடு கேட்க எங்களுக்கு எது கொடுத்தான் தெரியுமா? என்னையே கொடுத்தான். காண்டாமணத்தை கை நீட்டி கட்டினான். இந்த காண்டாமணத்தை கை நீட்டி காட்டும் போது காண்டாமணத்தை கை நீட்டி காட்டும் போது எங்க அண்ணா தருமரு தம்பி பொறுத்தா பூமி ஆடுவோம் பொங்கனா ஆடுவோம் காடு ஆடுவோம் அதனால பொருள் தம்பி சொல்லி எங்க அண்ணா தருமர் மாத்திரம் ஒரு வார்த்தை தம்பி பீமா இந்த அஸ்னாபுரத்தை பாரு சொல்லி நினைச்சுக்க. இந்த அஸ்னாபுரத்தை ஒரு அம்மியாக வைத்து அவைகளை கொலைகளாக வைத்து இந்த அஸ்னாபுரத்துல அம்மியில் வைத்து அரைச்சிருப்பா. அண்ணா தருமர் சொல்ற வார்த்தை பொருள் தம்பியோட அண்ணா சொல் வார்த்தைக்கு கட்பட்டோம். அதனால நாடு கொடுக்க மறுத்து எங்களுக்கு நாடு எது காட்டினான்? எதுங்க? இந்திரபிரசத்தை காட்டினான். ஓஹோ. எங்க அண்ணா தர்மர் என்ன செய்தார் தெரியுமா? தர்மமே நிச்சயம் தர்மமே ஆச்சாரம் சொல்லி நாங்க இந்திரபிரசத்துல வந்து அந்த நாட்டை நாங்க என்னுடைய அண்ணா தர்மரு கால் வைத்ததுக்கு பிறகு காண்டா பணமா இருந்தது. அதை இந்திரபிரசமாக வைத்து வாழ்ந்திருக்கிறோம். இந்த இந்திரபிரசத்துல எங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? வேலை நான் எப்படியா கொஞ்சம் ஆளு தெரியுமா? டேய் ஓய் என்னோட சரி பலம் படித்து நாங்க எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர்? 7 பேர் இருக்கிறோம். யார் யார் தெரியுமா? யாரு? சராசந்திரன், மணிமாலன், கீசகன், பக்காசூரன், விடுபாசூரன், துரியோதரன். இந்த 7 பேரும் ஒரே பலம் படித்தீங்க. இந்த 7 பேரும் எவன் ஒருவன் கையில மடிகிறார்களா அந்த 6 பேரும் அவங்க கையில தான் மடிவாங்க. அப்படி பலபடித்து இந்திரபட்சத்துல நாங்க இருக்கிறோம். இந்திரபட்சத்துல எங்க அண்ணா தர்மருக்கு நான் என்ன வேலை செய்கிறேன் தெரியுமா? என்ன வேலை? ஐயா எங்கள் அண்ணா தர்மருக்கு எனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? எனக்கு அரடி கானகத்துல சென்று வந்து எங்க அண்ணனுக்கு இந்த மலர்களை கொண்டு வந்து நான் பாத பூசை போடுவதற்கு மலருக்கு போவது என்னுடைய வேலை. பாத பூஜை போறதுக்கு எங்க அண்ணா தருமருக்கு அவர் சுமாதானத்தை போல அமைந்து என்னைக்கு ஆட்சி செய்வர்களுமே எங்களுடைய அண்ணனுடைய பாதத்தை தொட்டு நாங்க வணங்கி பாத பூசை போடுவது எங்களுடைய வேலை. இருந்தாலும் எங்க அண்ணா ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாரு. எனக்கு அதுதான் சந்தேகமா என் மனிதர உருத்தமாக இருக்குது. என்னன்னு என்ன சொன்னார் தெரியுமா? என்னன்னே சொன்னார்? தம்பி வீமா கபடு வஞ்சக தெரியாது உனக்கு. உடுப்பாங்க எப்படியோ போட்டு போறோம் வாடா டே கேட்டு போறோம். அப்புறம் எங்க அம்மாவை கேட்டனா தம்பி வீமா உனக்கு கபடு வஞ்சகம் எதுவுமே தெரியாதுப்பா. தெரியாது. சாப்பாடு இல்ல சண்டை செய்தா தெரியும். இருந்தாலும் நீ வடக்க போ, தெற்க போ, மேற்க போ,
கிழக்க போகாதான்னு சொல்லிக்கிறாருடைய அண்ணா தர்மபுத்திர மகாராஜன். எனக்கு ஒரு சந்தேகம். நாங்க 7 பேருக்கு நாங்க ஒரு செரிபலம் படித்தவங்க. இதுல யாரு வருவாங்களா பாக்கலாம். இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அதனால இன்னைக்கு நாம கிழக்க போயே பார்க்கணும். போலாமா? பாப்பா. தெரியலையா? முத்துராம்பிட்டிக்கு மேல ஊர் பேர் கூட தெரியல. ஓமகவுடம்பிட்டியா? நீ ஓமனப்பாளையம் எங்க அங்க கேக்குது? என்ன ஊரு? டேய் செங்கானூர். செங்கானூர் அத கேக்கல. இப்ப எங்க வந்துக்கிற தெரியுமா? நேராடா நேர்கலக்க நெல்லூர் பட்டினம். பட்டினம் ஆரவள்ளி சூரவள்ளி அக்கா தங்க 7 பேர். 7 பேர். ஆறுபட்ட ஆரவள்ளி அப்படி நாட்டுக்கு வந்திருக்கிறோம். அவருடைய நந்தவோட பூஞ்சோலை பார் எவ்வளவு அலங்காரமாக இருக்கணும். ஆமாங்க. அதனால என்ன செய்ய தெரியுமா? சண்டை சும்மா கிடைக்காது, வலிவந்தமா கிடைக்காது. ஆமா. இந்த நந்தவனத்தை எல்லாம் அப்புறம் அழிச்சுடுறா. பட்டு பார்க்கலாம் யாரு வருவாளா? அது காலு மேல போட்டு ஆரவல்லுடைய எல்லாம் அழிச்சிருக்கிறோம். நம்ம இப்படி சும்மாதாரத்தோட உட்காந்துருப்போம். யாரமல்ல அப்ப கொஞ்ச நேரம் ஆயோசமா உட்காடுறோம். ஆயோசமாக உட்காடுறேன். இந்த ஆளு வரும்போது பேட்டு வந்து போற பேட்டு வந்துக்க மாட்டாரா? வந்தோடனே ஆயோ உட்காருங்கிறாரு. இந்த உதவி சேரமாட்டுக்கு ஒரு வழி சொல்றேன் கேளு. என் பேச கேளு. சொல்லு. இந்த சீமூர் போட்டுக்கிறாங்கல்ல, ஆமா, உடஞ்சு போனுச்சுன்னா அந்த ஓட வந்து ஓட்டுக்கலாம். ஆமா, அந்த ஓட்டை 2 ஓடிச்சு என்ன பண்ண தெரியுமா? கொஞ்சம் போது வச்சு இதுக்கு வச்சு அப்படியே அழுத்தி கமுந்து படுத்துக்கா பாரு, அப்படியே அமைங்க போயிட முடியும். அட போங்க, நீங்க சொல்ற வைத்தியத்துல வச்சு பார்த்தேன். அதுல வச்சு நல்லா விட ஏன் ஓய புட்டியில வச்சு நல்லா இருக்குதான். கேளுங்க செவ்வார்களே, பீமச்சரண மன்னன் இந்த பூந்தோட்டத்துல அழிக்கவும் இப்ப யாரு வராங்களோன்னு சொல்லி பாக்கலாம்னு சொல்லி ஆரவள்ளி தமிழ்நாடு வருகிறது. அவரான மட்டும் விசாரிக்கலாம்.